Hi Chalagudis, welcome back to your channel. இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் என்னோட வேலை நுழையாத பேர் தான். அந்த ட்ராமாவோட எபிசோட் 7 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் என்ன ஆயிருக்கும், நம்ம பாங்ஜு வந்து சொல்லிட்டு இருப்பான்ல நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனை எழுப்பி சேரில் உட்கார வைக்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் சுத்தமாக முடியல, என் கை நடுங்குது, என்னால் ஒரு வார்த்தை கூட என்னால் எழுத முடியல, அந்த நிலைமையில நீ என்னை பார்க்கக்கூடாதுன்னா நான் கிளம்பி போனேன் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். உனக்கே தெரியும்ல நான் எந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவன் இவ்வளோ அவனை உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போக அவள் கையை பிடிச்சிக்கிறான். எனக்கு தெரியும், 10 வருஷமா நம்ம தெரியும் ஒருத்தர், நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்த, நீ எனக்கு ஸ்பெஷல் தான், ஆனா இப்போ உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு. மன்னிப்பா, ஆக்சுவலா நீ எதுக்கு என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அதுவும் 3 வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், ஏன் அவன் என்னை விட்டு போனான், என்கிட்ட எதுவுமே சொல்லாம போனான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாருமே நினைச்சேன், எல்லாருமே என்னை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லி என்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ இல்லை, உன் மேலே உனக்கு கோவமாக தான் இருந்தது, எதுக்கு நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி இருந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ ஒன்று நான் மன்னிக்கிறேன், ஏன்னா என்னோட கேள்விக்கு, ஏன்னா இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள்கான கேள்விக்கான பதில் எனக்கு நீயே சொல்லிட்டேன். என்னை விட்டு போறவங்களுக்கு நான் கிடையாது, என்னோட தப்பு கிடையாது என்னை விட்டு போனவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். லியோங்ஜு அப்படின்ட்டு அவன் எழுந்துக்கிறான். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். அதாவது அது என்னன்னா, எனக்கு இன்னொருத்தர ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாட்டி அவரை நான் இன்னும் லவ் பண்ண போறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பிட்டான். இவனும் அழுத மாதிரி இங்கே நிற்கிறான். இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அதான் சொல்லிட்டு இருக்காங்களே, என்னோட டெசிஷன்லாம் சேஞ்ச் ஆகாது, நான் தனியாலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஓகே, உங்களுக்கு உங்கள் வழினா எனக்கு என்னோட வழி தான், நீங்கள் சொன்னீங்களே நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது, ட்ரபிள் பண்ணது கிடையாது, உருப்படாமல் போனது கிடையாதுன்ட்டு, இனிமேல் அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அங்கிளோ இவன் எதுக்கு இப்படிதான் இருக்கான்னு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு பாவம். இங்க ஹீரோவை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் இருக்கால, அந்த மேடம், அதாவது அவங்க ஹெட் கிட்ட போயிட்டு, சாரி மேம், என்னால் இந்த ப்ராஜெக்ட்ல இனிமேல் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஓகே, பாங்ஜு எதுனா பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாங்ஜுலாம் எதுவும் பண்ணல, நான் தான் பண்ணிட்டேன், ஸோ இனிமேல் என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்ல. ஓகே அப்போ ஃபைன், உன்னை இனிமேல் நான் வந்து வற்புறுத்த முடியாதுல்ல, ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் சேரும்போது எதுக்கு கொடுத்தாலோ அதை கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு அனிமி டைரக்டராக ஏன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பால, என்னோட வாழ்க்கையில எப்பவுமே அனிமி மூவி தான் பார்த்துருப்பேன், அது எல்லாமே ட்ரீமாக இருக்குது, ஸோ நான் இதை வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இது இனிமேல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்லிப்பை கொடுக்க, அவனும் யோசிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இருக்கா. உங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் இவன் என்ன சொல்றான்னா, உங்க பார்க்கறதுக்கே எனக்கு பொறாமையா இருக்கு, நீங்கெல்லாம் ஜாலியா இருக்கீங்களே இந்த வயசுலயும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லாம், இங்க என்னாச்சு சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கேட்க, அவங்கள அப்படிலாம் பார்க்காத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். எனது ஓ என்னை பார்த்தா வீடா இருக்கா, நான் எப்படி வீடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் எல்லாம் கையில சொறி வச்சுட்டு இருக்கா. ஸோ அவங்க கிட்ட அப்படியே எழுந்து போறா பாருங்க. எல்லாருமே பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இந்த டேபிள் மேல படுக்க, ஆஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாரடான்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். பங்கோயாங் அங்கேயே நில்லு, இங்க வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம ஸ்பீடா போய் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டா. நீ இன்னும் ரொம்ப லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, ஆமா டிராஃபிக் அதிகமாயிடுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. அந்த பைக் ஓட்டுறா, அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுறது இருக்கு, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது இருக்கு. ஹீரோயின் பாட்டு பாட நம்ம ஹீரோ அதை ஆஃப் பண்ணிடுறான். அது சாரி தெரியாம ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க, அவனும் பாடுறான். அவனால பாடவே முடியல, சிரிப்பு தான் வருது. நம்ம ஹீரோயின் அவனே பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இவன் இப்படி பாடும்போதும் ரொம்ப செக்ஸியா இருக்கானே அப்படின்ட்டு அவனும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்றாங்க, 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஜாலியாக இருந்தாலும் இதே மாதிரி தான் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானும் ஜாலியாக இருந்தேன், என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஸ்ட்ரெஸ் பறந்து போச்சு அப்படின்னு சொல்ல, நான் தான் என் வேலையை நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல, ஹீரோட கையை போட்டு முறுக்கிட்டா. வலிக்கு தெரிய அப்படின்னு சொல்ல, சரி இரு, எதுக்கு நீ சடனாக ஜாபை குவிட் பண்ண,
நான் உன்னை யூஎஸ் போகாதுன்னு சொன்னேன் அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட முடிவு சரியா, நான் காங்குவேன், உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் எப்படின்னு உனக்கு தெரியும்ல, ஸோ என்னை வச்சு உன்னால் சமாளிக்க முடியும்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நீ காங்குவேன், உன்னை நான் ஃபுல்லாக நம்புறேன், நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கா. அங்கே ஹீரோயின் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. யாருக்கிட்ட பார்த்தா நம்ம மிஸ் கிம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே அவளும் புலம்பி தள்ளிட்டு இருக்கா, இந்த மாதிரி என்ன வேணான்னு சொல்லிட்டாண்டி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இங்க இவன் என்ன பண்றான்னா எல்லா புக்ஸ் இது அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அந்த புக் எல்லாமே கட்டி குப்பையா கொண்டு போய் அந்த குப்பை தொடியில வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எழுந்து போறான். எழுந்து ஜாகிங் போகும்போது கரெக்டா அந்த புக்கு கீழே தான் அவன் லேச அவங்க வேணும்னு இருக்கு போல. ஸோ அந்த லேசாவோட அந்த புக்கை அவன் பார்க்க அந்த புக்கை என்ன பண்ணான்னு தெரியல. ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கா ஆஃபீஸ்க்கு. ஹீரோ வந்துட்டான், வா நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு போறாங்க. எதிர்க்க பார்த்தா அவங்க அம்மா வராங்க. வந்து நின்றுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன்னோட ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க போல இருக்கு, ஜாலியாக சுற்றி பார்க்குற போல இருக்கு கொரியாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா என் பையனுக்கு சுற்றி காமிச்சதுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்ல, இவன் என்ன பண்ணுறான், கையை பிடிச்சிட்டுமா இதனோட கேர்ள் ஃப்ரெண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே லீ கொஞ்சம் என் பையன்கிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் ஒரு ப்ரைவசி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, சரி ஓகே மேம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிட்டா. இவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ உடனே அங்கிளுக்கு மெசேஜ் போட்டான் எமர்ஜென்சி அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர, ஓகே அவளை நீ அகைன் மீட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு அவளை உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு நமக்கு அவன் கேட்க, எல்லாமே தெரியும், நீ எந்த டைம்ல என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுது, நான் செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே தானே நீ பண்ணிட்டு இருந்த, அதாவது நீ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு தெரியும்ல, சரி சொல்லு இப்போ என்ன மாதிரி மூட்ல இருக்க நீ ட்ரபிள் உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. மா என்னோட டெசிஷன் வந்து ஆங்ஜுவால கிடையாது ஓகேவா, இது என்னோட பிஸ்னஸ், இதை நான் தான் பண்ணுவேம்மா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்போ நீ சொல்றது உண்மையா தான் இருக்கும், உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, அங்கிளும் செம்ம ஸ்பீடா ஓடியாடுறாரு. நீங்க என்ன பண்ற போ, நீ எங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா திட்டிட்டு இருக்கான். அங்கே ஆங்ஜி வந்து ஆஃபீஸில் இருக்க நம்ம அங்கிள், என் அக்கா இங்கே வந்துட்டாங்க, இங்கேயே ஸ்டே பண்ண போகிறாங்க, ஸோ நீ நைட்டு வரும்போது பார்த்து உங்க கண்ணில் படாம வா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட, இவ்வளோ நைட்டு பயந்து பயந்து வந்துட்டு இருக்கா. இப்போ படிக்கட்டேறா, பின்னாடி ஒரு கை வருது, ஐயோன்ட்டு பயப்படா, யாருன்னு பார்த்தா நம்ம காங் தான். நீங்கள் என்ன பண்ணுற போடா அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாலாம் பார்க்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நேரம் என்ன பண்ணுறான்னா மேலே மொட்டை மாடி கூட்டின்னு போயிட்டான். உங்கள் அம்மா பார்த்தா எதனா பிரச்சனை ஆகிடும் சரியா, அவங்க உள்ளே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ளே தான் இருக்காங்க நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாட்டு காலையிலேருந்து உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்துட்டு எங்கள் அம்மாவை காலையில் பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பயப்பில்லை, நீ தான் இப்போ என்ன பயமுறுத்துற, உங்கள் அம்மா எங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அது வரைக்கும் நான் வேற எங்கன்னா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எங்கே வேற எங்கன்னா இருக்க போகிற, இங்கே இரு, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க எப்பவுமே அப்படி தான் அப்படின்ட்டு அவன் சொல்ல, எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்ட்டு, உங்கள் அம்மா மாதிரியே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்ல, இது என்னோட எக்ஸ்பிரஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் வேலை இல்லைல்ல, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா சாங் பேரோட கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை பார்க்க எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு நம்ம சாங் ஃபீல் கூடவே அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். நைட் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் பாங்ஜுக்கு எழுதி கொடுத்துருப்பாள் லெட்டர்ஸ், அது எல்லாமே ஏரோப்ளேன் மாதிரி வந்து வந்து விழுந்துட்டு இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே நிமிந்து பார்த்தா அவன் உட்காந்துட்டு இருக்கான். யாரு, பாங்ஜு. அவன் தான் ஹீரோயின் கொடுத்த லெட்டர் எல்லாமே பிளேன் மாதிரி போட்டு அங்கேயே விசில் அடிச்சுட்டு இருக்கான் எல்லாரும் எதுலேயுமே. அவள் வந்து கேட்குறா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டல இப்போ, ஸோ இதை குப்பையில் போடவும் மனசில்லை, எனக்கு எரிக்கவும் மனசில்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்கான். சரி அதை கொண்டு போய் உன் வீட்டில் போட வேண்டியது தானே, இப்போ எதுக்கு இங்கே போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட, சரி ஓகே உன்னை அப்செட் பண்ணனால நான் வரலை, நீங்கள் என்னை வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு தெரியுது அங்ஜு, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிறவன் போக வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து பிளெயினாக போட, அந்த பிளெயின் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம காங்கோட அம்மா காலில் வந்து விழுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிமிந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஸோ இவன் இங்கேருந்து கிளம்பிட்டான். அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. கீழே வந்து லெட்டர்ஸ் எல்லாமே அவள் பொறுக்கிட்டு இருக்க, எதுக்கு இவன் எவ்வளோ போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துட்டு இருக்கா. நான் தெரியாமல் இவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிட்டேன் போல இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே பொறுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, கையில் அந்த பேப்பரும் இருக்குது. அவளும் அதை பார்த்துட்டா. ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போகிறா. இதுக்குள்ளே ஓகே இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ்லாம் தூக்கி போடுற அளவு இருக்கே, உன்னோட லவ் லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காங் கூட நம்ம
இவ இருக்கா, கிம் இருக்கா, ப்ளஸ் நம்ம சாங்பில் இருக்கா அந்த கடையில தான். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சாங்பிலுக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம பாங்ஜூவோட இது வந்து நம்ம ஹீரோயின் கொடுக்க வந்ததுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கிம் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோ வந்து வெளியே போயிருப்பான். அப்போ வந்து பேசிட்டு இருக்க சொல்ல அது ஹீரோ உள்ள வந்து கேட்டுருவான். கேட்டுட்டு நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா என் பையன் கிட்ட இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, இல்லை மேம் சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் என்னாச்சு, என் பையனை எப்படி இவ்வளோ பணக்காரனா அப்படி இப்படின்னு சொல்ல, நான்லாம் ஒன்றும் உங்கள் பையனை இது பண்ணல மேம். எதுன்னு சொல்ல வரணும்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேணான்னு போயும் உங்கள் பையன் தான் மேம் வந்தான். நான் வேணான்னு போயும் உங்கள் பையன் தான் என் கால் உடஞ்சப்போ என்னை தூக்கிட்டு போனான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் எனக்கு கிஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறா. என்னது என்னது அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்டு ஷாக் ஆக, ஏன் மேம் சொல்கிறீங்க, அந்த டிசிஷன்லாம் அவன் தானே எடுக்கணும், நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, அவனோட டிசிஷனாக அவன் தான் எடுக்கணும். ஸோ என்ன அவன் சூஸ் பண்ணியிருக்கானா, அதாவது மேக்ஸை இவ்வளோ சூப்பராக ஜீனியஸாக பண்ணுற ஒருத்தன் என்ன சூஸ் பண்ணியிருக்கானா அது நல்ல டிசிஷன் தானே, நான் வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டான். இவன் கால் பண்ணிட்டே வீட்டுக்கிட்ட வரான். வந்து பார்த்தா மேலே பெஞ்சில் இவன் கால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. படம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போகும்போது தான் இவனுக்கு தெரியும்ல பாங்ஜோட கான்ட்ராக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நிறைய பொண்ணு கூட வந்து இவன் யூஎஸில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருந்தான் அப்படின்ட்டு. உடனே ஒவ்வொரு பேரும் சொல்லிட்டு இருக்கா. அமெண்டா, செலினா, இவங்கெல்லாம் அவனோட எக்ஸஸ் தானே, இந்த பேர்லாம் அவங்களோட எக்ஸோட பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்லிட்டு இருக்க நீ, எங்கள் அம்மாவை பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்குறான். ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க இதெல்லாமே நீ நிறைய பொண்ணுங்களை அழ வச்சிருக்கான்ட்டு, இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, எதை நான் சீரியஸாக எடுத்துக்கணும், அவங்க உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அது மட்டும் உண்மை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது உண்மைதான், நான் உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் எங்கள் அம்மா சொன்னது மட்டும் சொன்னதும் கிடையாது, நான் வந்து போக மாட்டேன் திரும்பி தெரியா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியல நான் எப்படி எல்லாமே மற்றவங்க கிட்ட தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. நான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் போக மாட்டேன், என்னோட நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழறா. அவனும் ஓ அப்போது பாங்ஜுவை பற்றின விஷயம் எதுனா நீ என்ன நம்பாமல் போனது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, 2 பேருமே மாற்றி மாற்றி சந்திக்கிறாங்க. எப்படி பாங்ஜு பற்றி நான் ஏன் பேசக்கூடாது, அவனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அவனால் நீ எவ்வளோ அழுதுருக்கன்னு எனக்கு தெரியும் சரியா, அதனால நான் தான் வந்து கேர் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, அது முடிஞ்சிடுச்சு அவனை விட்டு நான் வந்துட்டேன், ஆனால் நீ என்னை நம்பலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு நீயும் ஒரே மாதிரி தான், வேறெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன், நீ போயிடு தயவு செஞ்சு, நான் இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம வாங்கி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளும் அவங்க திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா. இவனும் இங்கே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். காலையில் எழுந்து என்ன பண்ணுறான், நல்லா குடித்த மாதிரி நல்லா தள்ளாடிட்டே போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. ஓ நீ சொன்ன அந்த ஊதாரித்தனமாக போகிறது இதுதானா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க, ஆமாம் நான் என்ன கொஞ்சம் தூங்கணும், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் படுத்துட்டான். அவங்க அம்மா போனதும் ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்த ஸ்கூலான வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் பொதுலேருந்து வெளியே வந்திருப்பாள், அந்த மாதிரி 2 பசங்க வராங்க. அவள் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அது அப்புறம் பாங்ஜூ பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா பார்த்தீங்களா அழுதுட்டே, அது அப்புறம் நம்ம ஹீரோ கேட்டிருப்பானே அந்த அன்னைக்கு விழுந்தது வந்து நம்மளோட மெமரிஸ் தானே, அது எப்படி பாங்ஜோட மெமரிஸாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம நேற்று சொல்லியிருப்பானே நீ அவனால் எவ்வளோ அழுதுன்ட்டு, அதை மட்டும் நான் எப்படி கேர் பண்ணிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கிம்மும் வர அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நீ எதுக்குடி அவகிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. இங்கே நம்ம சாங் பில் வந்துட்டான் ஹீரோ கூட. 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அங்கே சாங் பில் வந்து ஹீரோயின் பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் தெரியுமா, அது என்னன்னு அவளே சொல்லிட்டு இருப்பா. அடிக்கடி எல்லாருமே அவகிட்ட சொல்லிக்காம கொள்ளாமல் அவளை திரும்பி கூட பார்க்காம போகிற மாதிரி நிறைய கனவு வரும், ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இவனும் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் வந்து அவள் எப்போவுமே இவனை பார்க்கும்போது குட் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. எதனாலனா யாருமே திரும்பி பார்க்காம இது போவாங்கல்ல. ஸோ நான் கேட்டிருக்கேன், கனவுல இருந்தவங்க திரும்ப வந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்லுவான், நான் பாய் மட்டும் தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்ககிட்ட என்னை விட்டு போகும்போது குட் பாய் சொல்லாமல் போயிட்டாங்க, அவங்க திரும்பி வந்தாங்கன்னா இந்த வாட்டி போகும்போதாவது நான் போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ தான் நம்ம காங்கி எல்லாமே புரியுது. இங்கே நம்ம கிம்மை தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் நடந்து போயிட்டுருக்கா, பால் வந்து கிம் அடிக்க வர மாதிரி வர நம்ம பிடி சார் போய் அந்த அடி அவர் வாங்கிக்க, மூக்கெல்லாம் ரத்தமாக போகுது, ஐயோ கடவுளே வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் அவங்க வந்து படுத்துட்டு இருக்காரு அந்த ரூமில். அவனும் என்னாச்சு உங்கள் மூக்கு காமிங்க, உங்கள் மூக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே இங்கே பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும், அது என்னென்னா சரங்கே கிம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
100 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டு இருப்பான். இது எதுக்கு இவ்வளோ வாட்டி சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம காங்கோட அம்மா வந்து வீட்டுக்கு வர, நம்ம வீட்டில் யார் இருக்காங்க பார்த்தா சாங்ஃபீல் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். நீ யாருப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆய் மேம், நான் சாங்ஃபீல், நான் காங்கோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, 3 வருஷம் ஃப்ரெண்டு. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, காங் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான், எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அவங்களும் மொட்டை மாடியில் போய் நம்ம லியோங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாங்க. அவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே என்னடா பண்ணுற, இவ்வளோ குளிராக இருக்குது, உள்ள வட கோல்டு பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்ல, இங்கே இருக்கால ஒருத்தி தங்கிட்டு அவளை நான் அழ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லைம்மா நீங்கள் என்னைக்காவது அந்த கொரியா விட்டு போனதை வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா, மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்குறான். உங்களுக்கு தெரியுமா, நான் டயர்டாக இருப்பேன் கொஞ்சம், எனக்கு எதுவுமே மைண்டுக்கு வராது. அந்த டைமில் எனக்கு அவ்வளோ மெமரிஸ்லாம் கிடையாது. சில டைம் கொஞ்சம் மெமரிஸ் தான் இருக்கும். அந்த டைம்னால நான் என்ன பண்ணுவேன், அந்த மெமரிஸ் மட்டும் தான் நினச்சி பார்த்துட்டு இருப்பேன். அப்போன்னு பார்த்து எல்லாமே பெட்டராக இருக்கும். அப்போ எனக்கு புரியல ஏன் ரீசன் அப்படின்ட்டு. திரும்ப நான் கொரியாவுக்கு வந்த பிறகு தான் எனக்கு இது புரிஞ்சது. அது என்னன்னா, நான் அவளை மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த பிளேஸை மிஸ் பண்ணியிருக்கேன், அவளை மிஸ் பண்ணியிருக்கேன், அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். அவங்க அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் அங்கேயே நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கா, எப்படா மணி 6 ஆகும்னு பார்த்துட்டே இருக்கா. அப்போ தானே ஆஃபீஸ் முடியும். சரி போகலாம், 6 டிங்குன்னு 6 மணி ஆனதும் பாய் பாய் நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக ஓடுறா. இப்போ ஓடிட்டே இருக்கா. அப்போ பார்த்து ஒரு பைக் வர, அந்த பைக்லேருந்து நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி நிற்க வைக்கிறான். என்னாச்சு உனக்கு, ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நீ எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தேன், நானே உங்ககிட்ட வரலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இவளும் காங்கோயாங் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அவனை பார்க்குறான். அதோடு இந்த எபிசோடு இங்கேயே முடிக்கிறாங்க. நம்ம ஃபைனல் எபிசோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய் பாய்.